ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஆஷா இது கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதோட மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 கிளாஸ் ஆஃப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கிளாஸ் கம்பு, 1/2 கிளாஸ் பச்சை பயிறு, அப்புறம் 1/2 கிளாஸ் வந்து கருப்பு சுண்டல், 1/2 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் 1/2 கிளாஸ் வெள்ளை சுண்டல். இது எல்லாமே தனியாக நீங்கள் 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பு உளுந்து, வெந்தயம் இது வந்து தனியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்கில் வைக்கிறப்போ. அதுக்கப்புறமா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் ரெண்டுமே. அதுக்கப்புறமா உளுந்து தனியாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிரெயின்ஸ் எல்லாமே தனியாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இப்படியே கூட நீங்கள் தோசை ஊற்றலாம், நல்லா வரும். ஆனால் வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான மல்டிகிரெயின் தோசை ரெடி. ஆக்சுவலாக இந்த மாவு வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. மீடியமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.